வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு புளிச்சக்கீரை கடையில் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு கட்டு புளிச்சக்கீரையை வந்து நல்லா இலையெல்லாம் எடுத்து கழுவிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்காங்க. இதை வந்து நல்லா வந்து கீரை வந்து நல்லா வேகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். இதோட உப்பு மட்டும் போட்டு சேர்த்துருக்காங்க. இது வந்து நல்லா கொதித்து வேகட்டும். இது வந்து இப்போ வந்து அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வந்து எடுத்துட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து மண் சட்டியில் போட்டு கடையலாம். இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறாங்க. ஸோ வந்து இதை அடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு இவ்வளோ வந்து வரமிளகாய் வந்து எடுத்துருக்கேன். நல்லா காரத்துக்கு இதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ எடுத்துக்கணும். அடுத்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு தாச்சி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்து கடுகு உளுந்து போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா முருகலாக வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்து இதில் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க புளிச்சக்கீரையை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வந்து சேர்த்தாச்சு. இதை ஒரு 2 minutes நம்ம அப்படியே வச்சுட்டு எடுத்தோம்னாக்க நமக்கு ரொம்ப டேஸ்டியான புளிச்சக்கீரை கடைகள் வந்து ரெடி ஆகிடும். இதை நம்ம சாதத்தோடு தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.